அகிலமெங்கும் உள்ள அன்பு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த புதன் பகவானின் பெயர்ச்சி, இந்த புதன் பகவான் அப்படிங்கக்கூடிய இந்த நவகிரகங்களில் இந்த புதனுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டுங்க. ஏன்னா எவ்வளவு தான் நம்ம சொத்து சுகம் ஆஸ்தி அந்தஸ்து இருந்தாலும், அதே நேரத்தில் எதுவுமே இல்லாமலேயே நாம் இருந்தாலும், ஒரு அறிவுங்கிற ஒரு ஆயுதம் நம்மளுடைய சிந்தனை சரியாக இருந்தால் மட்டும்தாங்க நம்ம எதையுமே அடைய முடியும். ஒரு விஷயம் அடைஞ்சாலும் அது நிலையாக நிறுத்த முடியும். அதுக்கு காரகாதிபதி தான் புதன் பகவான். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும், அப்படின்னா குடும்பஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதி ஸ்தானாதிபதியும். அப்போது இந்த புதனுக்கு உங்களுக்கு ரொம்ப தொடர்பு அதிகங்க. ஏன்னா நீங்கள் எப்போவுமே ஆடம்பரத்தை விரும்புவீங்க. அதே மாதிரி ரொம்பவுமே எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு செய்யணும். அதே நேரத்தில் அடுத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி நாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி தான் ரிஷபராசி நேயர்கள். ஆனால் இந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த புதன் பகவான் பெயர்ச்சி 2024 பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி பெயர்ச்சி ஆகுதுங்க. இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சி நமக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆதாயமாக, ஒரு யோகமாக, முன்னேற்றமாக செயல்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இது வரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இப்போது ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சி, அதாவது உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் தான், ஒரு அருமையான வாய்ப்பாக தான் இருக்க போகுதுங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்த புதன் பகவான் லாபஸ்தானத்துக்கு, சனி பகவான் ஏற்கனவே லாபஸ்தானம் 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருக்குதுங்க. அதாவது கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய, ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் இருக்குதுங்க. 9ஆம் இடத்தில் இருந்து புதன் பகவான் 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகுது. அந்த இடத்துல சூரிய பகவானும் இருக்குதுங்க. அப்படின்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதிக்கு சுகஸ்தானாதிபதி. அப்போ அந்த இடத்துல 3 கிரக சேர்க்கையாக செயல்படுதுங்க. அந்த 3 கிரக சேர்க்கை அப்படின்னா, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஆட்சி நிலையிலிருந்து உங்களை 3ஆம், அதாவது 12ஆம் இடத்தை, உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்குது. அதே மாதிரி செவ்வாய் பகவானும் கரெக்டாக 4ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் விரயஸ்தானாதிபதியை பார்க்குது, விரயஸ்தானத்தை பார்க்குதுங்க. அப்போது இந்த ஒரு நிலை ஏற்கனவே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் கரெக்டாக பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்குது. அது மட்டும் கிடையாது, சுக்கிர மங்கள யோகத்தில் செவ்வாய் பகவான் அதே இடத்தில் இருக்குது. இந்த ஒரு காலகட்டத்தில் தான் புதன் பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் பெயர்ச்சி ஆகும்போது கண்டிப்பாக கும்பத்தில் இருந்து, அதாவது நல்ல ஒரு மேன்மையை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுதுங்க. இந்த காலகட்டம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 17 நாள் தாங்க, அதாவது மார்ச் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும். ஆனால் இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக ஆழ்ந்த சிந்தனையை கொடுக்கும், எதிர்பாராத ஒரு மேன்மையை கொடுக்கும். ஏன்னா புதனுங்கிறது அறிவுக்கு காரகன், கல்விக்கு காரகன், பேச்சு திறமைக்கு காரகன். அதே சமயம் அதாவது தன்னுடைய சாமர்த்தியத்தால் எதையுமே சாதிக்கக்கூடிய தன்மையை இந்த புதன் பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு காரகத்தன்மை புதனுக்கு உண்டுங்க. அந்த ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கடந்த காலத்தில் எதுவுமே தொழில் பண்ண முடியல, சரியான ஒரு வளர்ச்சி இல்லை. ஆரம்ப காலத்தில் பெரிய அளவில் நான் இருந்தேங்க, பெரிய ஒரு முன்னேற்றமாக இருந்தேன், பல பேருக்கு சம்பளம் கொடுத்து ரொம்ப பேர் ஆளுகளை வேலை வச்சு அருமையான ஒரு செல்வாக்கில் வாழ்ந்துருந்தீங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு 4 வருஷ காலத்தில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முதல்ல இருந்த முன்னேற்றம் இல்லாமல் கரெக்டாக இப்போ எல்லாமே தடையாக போச்சு. தொழில் சரியான முறையில் நடத்த முடியல, சரியான முறையில் நான் ஏதாவது முயற்சிகள் எடுத்தாலும் அது சரிவர செய்ய முடியல. அப்படிங்கிற உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதனால புதுவிதமான முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ்ங்கிற ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால இரும்பு சார்ந்தது, வண்டி வாகனங்கள் தொடர்புடைய தொழில் சார்ந்தது, அதே மாதிரி ஒரு கம்பெனி சம்மந்தப்பட்ட ஒரு தொடர்பு சார்ந்த ஒரு வேலைக்கு போகிறது, அதே மாதிரி உங்களுடைய அமைப்புக்கு மின்சாரம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி ஒரு தொழில் எல்லாமே கண்டிப்பாக ஒரு மேன்மையை கொடுக்கும். ஆரம்ப காலத்தில் எல்லாம் பண்ணி நஷ்டமாகி போச்சு, ஒரு வேலைக்கே போனாலும் நிரந்தரமாக ஒரு இடத்துல வேலைக்கு செய்ய முடியலைங்க, இடம் மாற்றங்கள் வந்தது, நல்லபடியாக வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல நிரந்தரம் வேலை எடுக்க மாட்டேங்குது, படிப்புக்கு தகுந்த, தகுதிக்கு தகுந்த
ஒரு வேலை வாய்ப்பு அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் செய்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு ஒரு சாதுர்த்தியமான ஒரு வாய்ப்புகள் தொழில் ஸ்தானத்தில் கண்டிப்பாக மேன்மை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க ஏற்கனவே ரொம்ப நம்ம முயற்சி பண்ணுங்க, இல்லை பணம் கூட செலவு பண்ணாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு வாய்ப்பு வருமா அப்படின்ட்டு எதிர்பார்த்து இது வரைக்குமே கிடைக்கல, அதனால் ஒரு ப்ரைவேட் சம்மந்தப்பட்ட வேலைக்கு போயிட்டுருக்குறேன், ரொம்ப குறைவான சம்பளமாக இருக்குது, இப்படியே போனால் எப்படிங்க அப்படிங்கிற ஒரு வருத்தமாக இருக்குது அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சிகள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும். அதே சமயம் குடும்பஸ்தானத்தில் கணவன் மனைவிக்குள்ள கடந்த காலத்தில் பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக எந்த அளவுக்கு ரிஷபராசி நேயர்கள் விட்டு கொடுத்து வாழ்பவர்களாக இருந்தாலும் தான் ஒரு அடுத்தவங்களுக்கு முன்னால் பெருமையாக வாழணும், தன் குடும்பம் அடுத்தவங்க மதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சி வாழக்கூடிய உங்களுக்கு குடும்பத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் என்னவோ தெரியல, முதல்ல இருந்த நிம்மதி இப்போ இல்லை, தேவையில்லாத பிரச்சனைகள், சந்தோஷம் இல்லை, வெளியில் இருக்கிற நிம்மதி வீட்டுக்குள்ளே வந்தால் இல்லை, என்னவோ தெரியலைங்க, அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது, தன் குடும்பம் கரெக்டாக இருந்தாலும் மற்றவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உருவாக்குறாங்க, அந்த சின்ன பிரச்சனை பெருசாக போகுது, ஆக மொத்தத்தில் கணவன் மனைவிக்குள்ள நிம்மதி இல்லை இல்லையா, ஏதோ ஒரு செலவுகள், மருத்துவ செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு, அதே நேரத்தில் அப்படியே செலவு செய்தாலும் ஒரு சரியாக மாட்டேங்குது, ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு தொந்தரவுகள் வந்துகிட்டே இருக்குது, எந்த கோயிலுக்கு போகிறதுன்னு தெரியல, என்ன சாமி கும்பிட்றதுன்னு தெரியல, எல்லாம் பண்ணாலும் அப்படியே இருக்குது, யாருக்கிட்ட அதிகமாக நம்பிக்கை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல மோசங்கள் ஏற்பட்டிருக்கும். பண விஷயத்தில் கஷ்டம்னு வருவாங்க, ஏதாவது ஒரு உதவின்னு செய்யுங்க, இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் இந்த ஒரு மாதத்தில் அந்த பணமாக இருந்தாலும் சரி, ஏதாவது வேறு ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கை வந்து சேர்றதில்லை. என்னென்னா இன்றைக்கி நாளைக்கு அப்படியே லேட் ஆகிட்டே போகும், நீங்கள் வாங்கின பக்கம் கொடுக்க முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடிகள் மற்றவங்க ஏற்படுத்தணுமோ அந்த நெருக்கடிகள் வரும். அதனால் கடன் சுமைகள், கடன் பாதிப்புகள், அதாவது நம்ம இப்படியே போச்சுன்னா கடன் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், எப்படி குடும்பத்தை நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு பயம், இது எல்லாமே கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குங்க. ஆனால் அந்த நிலையிலிருந்து எப்போ இதில் மீண்டு வருவோம், எப்போ ஜெயிச்சு வருவோம், எப்போ நமக்கு நல்ல ஒரு குடும்பத்தில் செல்வாக்க இருப்போம், எல்லாருக்கும் அடுத்தவங்களுக்கு ஐடியா கொடுத்தோம்னா அது கரெக்டாக இருக்குது, இப்படி போங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் கரெக்டாக போகிறாங்க, கரெக்டாக நடக்குது, நீங்கள் சொல்கிற வார்த்தை அடுத்தவங்களுக்கு சாதகமாக இருக்குது, ஆனால் அந்த வழியில் நீங்கள் போனால் அது உங்களுக்கு பாதகமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, உறவு முறையிலையும் நட்பு வட்டாரங்கள் சம்மந்தப்பட்ட விதத்துலேயும் நாம் உண்மையே பேசினாலும் கெட்டதுன்னு வரும், தேவையில்லாத சங்கடங்கள், சலிப்புகள், குறிப்பாக சொல்லப்போனோம்னா கொடுத்தும் ஒரு கெட்ட பேர் வாங்குவான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுத்தும் கெட்ட பேர் வந்துருச்சுங்க. நம்ம ஒதுங்கி இருந்தாலும் விலகியே இருந்தாலும் ஆனால் தேடி வராங்க, கடைசியில் நம்மளையே கஷ்டப்படுத்திட்டு காயப்படுத்திட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாமே கடந்த காலத்தில் ரிஷபராசி நேயர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் என்ன காலகட்டத்தில் இருந்து இந்த சமயத்தில் இருந்துங்க தொடர்ந்து இனிமேல் வரக்கூடிய காலம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சாதகமான ஒரு வாய்ப்புகளாக ஏற்படும். ஏன்னா குரு பகவானும் உங்களுக்கு 4ஆம் இடத்த சுகஸ்தானத்தை விரயஸ்தானத்திலிருந்து பார்க்குது. அப்போது சில பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காண முடியும். உங்களுக்கு இந்த புதன் பகவானுடைய பயிற்சி குறுகிய நாளாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தொடர்ந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். ஏன்னா சூரியனும் புதனும் ஒன்று சேர்ந்தால் புதன் ஆதித்ய யோகம் நிபுணா யோகம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு யோகமான காலகட்டம் இது. அதுவும் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் கேந்திர ஸ்தானத்தில் இருக்கிறது, அது ஒரு அற்புதமான யோகம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த புதனும் சூரியனும், அதாவது உங்களுக்கு புதன் ஆதித்ய யோகத்திலிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு தாய்மை ஸ்தானம் அப்படின்னா சுகஸ்தானத்தை பார்க்குது. அப்போ அந்த சுகஸ்தானத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக ஆதாயமான விஷயங்கள் உங்களால் தேடி உருவாக்க முடியும். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த 4ஆம் இடம்ங்கிறது ஒரு வீடு, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயம். அதே மாதிரி பணம் கூட நம்ம சொல்லலாம், அதாவது நம்ம சிக்கலில் சிக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள், பணங்கள் அது வரக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி
இந்த வீடு சம்மந்தப்பட்டது எல்லாமே இது வரைக்கும் ஆரம்பத்திலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோங்க. எத்தனையோ ஒன்று வாங்கணும், எல்லாம் நல்லா இருந்தோம், எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஏதாவது ஒரு சிம்பிளான முறையில் ஒரு வீடு கட்டலாம்னு நினச்சா கரெக்டாக முடிய மாட்டேங்குது. ஏதோ ஆரம்பித்து ஒன்று நடக்க முடிய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. அதே மாதிரி ஒரு இடம் வாங்கலாம்னு நினச்சாலும் கிரையம் பண்ண முடிய மாட்டேங்குது. அப்படின்னு இந்த மாதிரி தடைகள் எல்லாமே இருந்த நிலையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சிகள் எடுக்கும்போது உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளா, வெற்றியின் வாய்ப்புகளா, ஏதோ நினைச்சோம் முடித்தோம், வெற்றி ஆச்சு, சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு நிலை நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்குது. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள்னால் பிரச்சனைகள். ஏன்னா உங்களுக்கு இந்த 5ஆம் ஸ்தானாதிபதி புதன் பகவான் இந்த புதன், ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் பார்த்தோம்னா 6ஆம் அதிபதி புதன். அப்படின்னா பூர்வீகத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு எப்போவுமே ஒரு சிக்கல்கள், அது பூர்வீகம் இடமிருந்த இடத்துல சிக்கல் இல்லையா, பூர்வீக சொந்த பந்தங்கள்னால ஏதாவது ஒரு பிரச்சனைகள். நாம் அவங்கள நம்புவோம், நியாயமாக நீங்கள் இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு இடைஞ்சல் வரும், அந்த சிக்கல் அந்த மாதிரி உருவாகியிருக்கும். ஆனால் அந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் ஏற்படக்கூடிய வம்பு வழக்கு, கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை, அதே மாதிரி டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது இதெல்லாமே தொடர்ந்து போயிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடிய மாட்டேங்குது. கால தாமதங்கள் ஆகுதே தவிர பணம் செலவாகுதே தவிர, ஆனால் ஒரு நல்ல பரவாயில்ல இது பிரச்சனை முடிச்சும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இது வரைக்கும் அமையலை அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதிரி காலகட்டத்தில் முழுமையான முயற்சிகள் எடுங்க. சாதகமான வாய்ப்புகளாக உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோக அமைப்புமாக இந்த புதன் பெயர்ச்சி உங்களுக்கு அமையுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய தன்மையிலிருந்து 4ஆம் இடத்தை 8ஆம் பார்வையை பார்க்கறதுனால வீடு மண்மனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக துணிஞ்சு நின்று நீங்கள் செயல்படுத்தலாம். பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும்போது வெற்றி கண்டிப்பாக முடிஞ்சோம், சாதித்தோம் அப்படிங்கிற வாய்ப்புகள் அமையும். திருமணம் சார்ந்த விஷயங்களும் கண்டிப்பாக நீங்கள் முயற்சிகள் எடுக்கலாம். திருமணம் ஆகாதவர்கள் முயற்சிகள் பண்ணும்போது கடந்த காலத்தில் பண்ண முடியல, லேட் ஆகிட்டே இருந்தது, ஆனால் இப்போ முயற்சிகள் பண்ணுங்கள், சில வாய்ப்புகள் நெருங்கி வரும். நிச்சயமாக உங்களுடைய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருப்பதனால தொடர்ந்து முயற்சிகள் செய்யுங்க, நிச்சயம் வெற்றிங்கிற அமைப்பு உங்களுக்கு ஏற்படும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய ராசிக்கு புதன் பகவான் பெயர்ச்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள். இது முழுமையான பலன்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு எதுக்கும் ஒரு முறை பார்த்துக்கோணுங்க. காரணம் என்னன்னா உங்களுடைய லக்னம் என்ன, இப்போ என்ன திசை புத்தி நடக்குது. ஆனால் யோகமான திசைகள் நடந்ததுன்னா இதை விட அற்புதமாக இருக்கும். சரிங்களா? எப்போவுமே ஒரு பாதகம் ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்த வரைக்குங்க, ஒரு பாதகம் ஒன்று இருந்தால் கூட சில யோகங்கள் இருக்கும். அந்த யோகங்கள் நம்ம தகுந்த காலத்தில் அதை நம்ம முயற்சிகள் பண்ணுறதில்லை இல்லையா. அந்த ஒரு தொழில், எந்த தொழில் பண்ணணும், எந்த விதமான நம்ம பயணங்கள் பண்ணணும், எந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை தேடணும் அப்படிங்கிறது கிரகநாதர்களுடைய காலகட்டத்தில் அதுக்கு உண்டான சில முயற்சிகள் பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்குங்க. அதனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு முயற்சிகள் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட எங்கேயும் பார்க்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கலாங்க. அதே நேரத்தில் அடுத்த ஒரு பதிவில் மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.